பிரைஸ் தி லார்ட். இல்லை நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். கற்றுக்குள்ளே எப்போது சந்தோஷமாக இருங்க. இயேசப்பா இப்போது விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, பொறுமையாக இருங்க. ஆமென். அவசரப்படாதீங்க. ஆமென். பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சில நேரம் நம்ம அவசரமாக செய்கிறோம். சில காரியங்களை சில நேரம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். இது எப்படியாவது நடந்துரும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு அவசரமாய் நாம் அதை காரியத்தை செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆமென். நான் ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையாக இருந்து நீ செயல்படு, நான் அந்த காரியத்தில் ஜெயத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஆண்டவர் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை தான், அவசரப்படாதே, பொறுமையாயிரு. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஒரு காரியம் வாய்க்கவில்லை என்றால் அதை எப்படியாவது செய்து முடிச்சிடணும்னு சொல்லி அவசரப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, அவசரப்படாதே. ஆமென். சில பேர் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆமென். பொறுமையாக இருந்தால் இந்த பூமியை கூட ஆண்டு கொள்வோமா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்காக நேர்த்தியாய் செய்து முடிப்பார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்கள். அவன் செயலின் முடிவையும் நீங்கள் கண்டீர்கள். அது நன்மையாக இருந்தது. ஆமென். வாழ்க்கையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வேதம் அதுதான் சொல்கிறது. யோபு பொறுமையாக இருந்தான், அவன் பாக்கியவானாக இருந்தான். ஆமென். அவன் முடிவை நீங்கள் காணும்போது அது ஆசீர்வாதத்தில் முடிந்தது. அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.